ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் ரிவ்யூ. பார்த்திங்கன்னா இப்போ வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே மாறிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக சம்மர் சீசன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சம்மர் சீசன் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இருக்கும். செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீசன் ஆரம்பிச்சிடும். இந்த சீசன் வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஏற்ற சீசன். ஸோ ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் தான் அந்த சம்மர் சீசன் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான பூச்செடிகள், அதே மாதிரி வந்து காய்கறிக்கான விதைகள்லாம் வந்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீவும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வெக்கேஷன் டைம் தான். சும்மா எனக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வந்து ஆரம்பித்தனால கரெக்டாக மே மாதம் லாஸ்ட்லேருந்து ஸ்விம்மிங் பூல் வந்து திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ மே மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுடைய லாஸ்ட் டே, அதாவது குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சு வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் குழந்தைங்க முகத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு தேவையான பூச்செடிகள், அதே மாதிரி வந்து காய்கறிகள்லாம் வளர்க்குறதுக்காக லோயிஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருந்தோம். லோயிஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லாம் கிடையாதுங்க, அது ஒரு ரீட்டைல் ஷாப் தான். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து கார்டனிங்கான டிபார்ட்மெண்ட்டில் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து கார்டனிங் டைமில் மட்டும்தான், அதாவது அந்த சீசன் முடிஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டனிங் செக்ஷனே இருக்காது, எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதனால் எங்கள் வீட்டுக்கு தேவையான விதைகள்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு சில பூச்செடிகள் வாங்கியிருந்தேன், பூக்கான விதைகள் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் செடி வளர்க்குறதுக்கான விதைகள், அதே மாதிரி வந்து மிளகாய் செடி, அது மாதிரி வந்து இந்த பெல் பெப்பர் சொல்லுவாங்களே, அது வந்து மிக்ஸ்டு பெல் பெப்பர், அதாவது பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே வந்து இருக்கிற மாதிரி விதைகள்லாம் இருந்தது. ஸோ தேவையான விதைகள்லாம் வாங்கிட்டு, அதாவது இந்த சீசன் வந்து கரெக்டான டைம், அதனால் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எப்போ வந்து போடணும், எத்தனை நாளைக்குள்ளே ஜெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு இந்த விதைகளுக்கு பின்னாடி, அதாவது இந்த கவருக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜீனியா, அதாவது கலிஃபோர்னியா ஜெயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அதாவது 3-4 வெரைட்டி ஆஃப் கலர் பூக்கள் வந்து ஒரே செடியில் இருக்கும். ஸோ தக்காளிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான தக்காளிலாம் இருக்குங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெட் செரி லார்ஜ் ஃப்ரூட்டட் டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து விதைகள்லாம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டில் இருக்கிற தேவையில்லாத வெஜிடபிள் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து மண் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் உரமாகவும் இருக்கும் சாயிலுக்கு. ஸோ வந்து செடிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விதைகள் வந்து போட ஆரம்பிங்க. வந்து வெண்டைக்காய் செடியோடைய விதைகள் தாங்க. ஸோ வெண்டைக்காய் செடியில் நிறைய விதைகள் கொடுத்துருந்தாங்க. என்னோடய பாட் சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறனால நான் வந்து தேவையான விதைகள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி விதைகள் நீங்கள் வந்து அடுத்த சீசனுக்கு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இது பெப்பர், அதாவது ஹாட் பெப்பர், அதாவது மிளகாய் செடியோடைய விதைகள் தான். அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இது வந்து ஸ்வீட் பெப்பர். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா விதைகளையும் போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமாக தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த விதைகள்லாம் போட்டிங்கன்னா அதாவது மண்ணுக்கும் வந்து நல்ல உரமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து செடிகள் வந்து ரொம்பவே செழிப்பாகவும் வளரும்.
இப்ப நீங்க பார்க்குறது வந்து மல்லி விதைகள் தாங்க. ஸோ கொத்தமல்லி செடியெல்லாம் வீட்ல வளர்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆ உடைச்சு அதுக்கப்புறமா போடுங்க. முழு மல்லியா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளரவே வளராது. அதேமாதிரி ப்ராசஸ் பண்ண மல்லி விதைகளும் நீங்க போட்டிங்கன்னா கூட அது வளராதுங்க. அதனால வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மல்லிச்செடி விதைகள் மட்டும் போடுங்க. இது வந்து நான் வீட்ல இருக்கிற மல்லிச்செடி விதைகள் போட்டனால எனக்கு ரொம்ப நாள் எடுத்தது. இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு பூ உடைய விதைகள் தான். அதாவது என்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூல்ல குடுத்த விதைகள் தான். இது வந்து என் பையன் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சான். அதாவது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த விதைகள்லாம் நான் தான் வந்து போடுவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால அவனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பாதி மண் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து விதைகள்லாம் அதில போட ஆரம்பிச்சுட்டான். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த விதைகள்லாம் விதைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்ப. சம்மரும் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரி வெக்கேஷன் டைம்ங்கிறனால பார்த்தீங்கன்னா, பக்கத்துல எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலியோட நாங்க வந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது இந்த டிரைவ் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே நேச்சுரலான ஒரு சீனிக்கான ஒரு டிரைவா இருந்தது. வெளியில வந்து ரொம்ப அதாவது மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே செழிப்பா, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ வெயில் அதாவது வெயிலுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா நாங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு க்ரீக் மாரி ஓடிட்டுருந்தது. சரி அங்க போலாம் அப்படின்னு பார்த்தா, அ அதாவது இந்த தண்ணீல பார்த்திங்கன்னா, நான் காலே வைக்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கர சில்னஸ் இருந்தது. ஆனா வெளியில பார்த்திங்கன்னா, பயங்கர ஹாட்டான ஒரு வெதர் இருந்தது. இங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப சர்வசாதாரணமா அந்த தண்ணீல போய் எல்லாருமே விளையாடிட்டு, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மீனெல்லாம் வேற பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சம்மர் சீசன்ல தான் இந்த மாரி க்ரீக்லேயோ இல்லைனா வந்து ரிவர்லேயோ நம்மளுக்கு வந்து குளிக்கலாம் முடியும். அதாவது அ அந்த ஃபன் அதாவது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். மத்த சீசன் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். நம்மளால வந்து கொஞ்ச நேரம் கூட தண்ணியில இருக்க முடியாது. இந்த தண்ணி வந்து சில்னஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் கூட தண்ணியில நிக்கலான்ற மாரி தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு கூட இல்ல. அந்த தண்ணியோட சில்னஸ் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில நடந்துட்டு, அதாவது பார்த்திங்கன்னா, நெறைய பாறைகள்லாம் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில வாக்கிங் மட்டும் போயிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, திருப்பி எங்களுடைய பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா, நல்ல சில்னஸா இருந்தது. அதே மாரி பார்த்திங்கன்னா, அது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறனால, ஒரு பெரிய அதாவது ஒரு ஆறு மாரி ஓடிட்டுருக்கு பக்கத்துலயே. ஸோ ரோட்டுக்கு பக்கத்துலயே பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஆறு மாரி ஓடிட்டுருக்கு. நெறைய பேர் இங்க வந்து ஒரு லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு இந்த நேச்சர் எல்லாம் ரசிச்சுட்டு, அதே மாரி வந்து இந்த பக்கத்துல ஓடுற அந்த ரிவரையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபன்னா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியரா இருந்ததுங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி சைட் ரோட் மாரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, பெரிய நிலப்பரப்புல இருக்கிற வயலுங்க, தோட்டம் தான் நெறையவே இருக்கு. சம்மர் வந்து ஆரம்பிச்சனால எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்டிவேஷனும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ரோட் டிரைவும் பார்க்கும்போது ரொம்பவே நேச்சுரலா பார்த்துட்டே போலாம். பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தனால ரொம்பவே டயர்டா இருந்தது. நாங்களும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து பெரிய பார்க் இருந்தது. அந்த பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குங்க. ஸோ சுத்திலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்களுடைய பிக்னிக் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதாவது ஃபேமிலி கெட் டுகெதர் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்லாம் பண்ணிட்டுருந்தாங்க.
இந்த இடத்த நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலங்க. நாங்க போயிட்டுருக்கும்போது சரி பக்கத்துல ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் போனோம். அதுதான் இந்த இடம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து ஈடன் வேலி நேச்சர் சென்டர். ரொம்பவே அதாவது ஃபன்னா இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதாவது ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து எங்க எங்க நாங்க இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் ட்ரைவ் தான். இது வந்து விசிட் பண்ணுற மாதிரியான இடம்லாம் கிடையாதுங்க. அதாவது நாங்க போயிட்டுருந்தோம். சரி ஒரு லாங் டிரைவுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறனால இந்த இடத்துக்கு வந்து நாங்க ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஆனா இது வந்து ஒரு நேச்சர் சென்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க நெறைய பேரு. ஏன்னா வந்து பக்கத்துல வந்து இந்த பார்க்குக்குள்ளேயே வந்து ஒரு ரிவர்லாம் ஓடுறனால, இது வந்து ஒரு நேச்சர் சென்டரா பார்க்கப்படுது. நாங்களும் இந்த நேச்சர் சென்டர வந்து சுத்தி பார்த்துட்டோம். ஸோ சுத்தி பார்த்ததுக்கப்புறமா சரி நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.